there was this ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த சீன் வந்து பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் were performing at the same time. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. That scene was challenging. Yes. One of the most interesting things about Angamal is that actually நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விக்டிம் மாதிரி, because people are all telling her that blouse போட்டா என்ன, blouse போட்டா என்ன, blouse போட்டா என்ன, அதுதான் வந்து so, but the woman is not a saint. அவங்க கர்ஸ் பண்றாங்க, கெட்ட வார்த்தை சொல்றாங்க, வீடு பிடிக்கிறாங்க, அவங்கள பார்த்து அவங்க பேத்தி வீடு பிடிக்குது. ஸோ த பாயிண்ட் இஸ் there is a I like the fact that she's very human, ஒரு ரொம்ப flawed human. That is what I think is the interesting part about Angamal. Have you இந்த மாதிரி ஒரு ரோல் வேற ஏதாவது படத்துல வந்திருக்கா உங்களுக்கு? That is ஒரு you're not just being a very very good person, but நட்சத்திரம் தான். நட்சத்திரம், yes அதான் இல்ல, ஆமா, yes அது வந்து அத பார்த்து தான் இத செலக்டே பண்ணாங்க. Right. So and also I think there is a theatre actor called Meka Rajan. So she has acted in Vipin's earlier film. We worked together in a play. So she was the one also who suggested my name to Vipin. Right. So appadan they saw Natchatram nagarikkiradhu, and they were like, okay, they decided she is the one who will do, because that and the tough character அப்படின்றது. Natchatram is again இப்ப நீங்க அங்கம்மாள் பத்தி கேட்கறதுக்கு அளவுக்கு நான் ஈக்குவலா சொல்வேன். Natchatram nagarikkiradhu is a lifetime role for me. Yeah. இன்னொரு பிகாஸ் அந்த ஸ்டோரியோட அந்த சீன் இருக்குல்ல, அந்த அப்பர் காஸ்ட் உமன் எமோஷனல் பிளாக்மெயில் பையனை பண்றதுன்றது, அதுவே ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி நான் பார்த்தேன். அதை ஷூட் பண்ண எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுல ஃபினாமினல். எனக்கு நான் திருப்பியும் சொல்லுவேன், ஐ வுட் லைக் டு ரெஜிஸ்டர் ஹியர் தட் நான் மேக்ஸிமம் கற்றுக்கிட்டது அந்த 2 படத்துல தான். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவார். லேடிஸ்லாம் வந்து நம்ம கான்ஷியஸாக வந்து இப்படி இடுப்பை கவர் பண்ணிக்குவோம் கேமராவுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா. ரஞ்சித் சொல்லுவார், வீட்டில் வேலை செய்கிறீங்க, கேஷுவலாக இருங்க, சீன் நடிச்சிட்டு இருக்குச்சே ஒயர்ஸ் யுவர் தாட் கோயிங் தேர் அப்படின்னுவார். பிகாஸ் விமன் நார்மலாக பண்ணும்போது கேஷுவலாக இருப்போம், சின்னதாக இடுப்பு தெரியும், வயிறு தெரியும், வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் வெரி ரொம்ப அது அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட மைண்டில் வந்து நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் கான்ஷியஸாக இருக்கக்கூடாதுன்றதுலாம் நல்ல வேலை ஏர்லியாக இட் காட் இன் டு மை ஹெட். இது ஒரு ஸ்மால் விஷயம் தான். அதை தவிர பர்ஃபார்மன்ஸ் போது அவர் நடிச்சே காட்ட மாட்டார். ஸோ அந்த மாதிரி நான் திருப்பி சொல்லிட்டு இருப்பேன் எல்லா இன்டர்வியூஸ்லையும். பிகாஸ் எனக்கு ரொம்ப இட் டுக் மீ பிளேசஸ். எந்த ரோல்னாலும் எதிர் தேல் சே சார்பெட்டால நான் நட்சத்திரம் நகர்க்கிறது அது நவரசா இன்னி வரைக்கும் அந்த 2 தான் வந்து பீப்புள் வில் டெல் மீ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.